ஒரே கல்ல 2 மாங்கான்னு ஒரு கதைய காப்பி அடிச்சு வெளியான படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பூவெல்லாம் கேட்டுப்பார் வர்சஸ் ஜோடி. இந்த 2 படத்துலயுமே ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணதுக்கு அப்புறமா வீட்டு சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த வகையில ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு போறதும், ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு போய் அவங்களோட மனசுல இடம் பிடிக்கணும். இந்த 2 படத்தோட கதையுமே இதுதான். அப்படி ஹீரோயின் வீட்டுக்கு போன ஹீரோவ அவங்க வீட்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? கடைசியா இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா அப்படின்றத இந்த 2 படத்தோட கிளைமாக்ஸ்லயும் காமிப்பாங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 படமுமே 1999ல தான் இறங்கியிருக்கு. இந்த 2 படத்துக்கும் வெறும் 1 மாசம் மட்டும் தான் கேப். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 படமுமே சூப்பர் ஹிட். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குட் நைட் வர்சஸ் டியர். இந்த 2 படங்களுமே கொரட்ட பிரச்சனையை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கும். மணிகண்டன் நடிப்புல வெளியான படம் தான் குட் நைட். இது ஒரு செம ஃபீல் குட்டான மூவி. மணிகண்டனுக்கு இந்த படத்துல கொரட்டை விடுற பழக்கம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் இடையில என்ன ஒரு மனக்கசப்பு ஏற்படுது, மணிகண்டனோட ஃபேமிலியில என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது, கடைசியா இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்றத இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. உண்மையாவே எத்தனை வாட்டி வேணாலும் இந்த படத்தை பார்க்கலாம், போரே அடிக்காது. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்புல வெளியான படம் தான் டியர். அங்க எப்படி மணிகண்டனுக்கு கொரட்டை விடுற பிரச்சனை இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்துல ஜிவியோட மனைவியா நடிச்சிருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு கொரட்டை விடுற பழக்கம் இருக்கும். இதனால இவங்க லைஃப்ல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மையக்கதை. குட் நைட் படம் செம ஃபீல் குட்டா இருக்கும். ஆனா டியர் படம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப போரிங்கான ஸ்கிரீன் பிளே, கொஞ்சம் போர் அடிக்கும். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் இருக்கு, டைம் கிடைச்சா பாருங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது 1000 ஜென்மங்கள் வர்சஸ் அரண்மனை. இந்த 2 படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹீரோவோட தங்கச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட கணவர் கூட ஒரு அரண்மனையில குடியேறுவாங்க. அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய அமானுஷ சக்திகள்னால சில சம்பவங்கள் நடக்கும். அதை ஹீரோ எப்படி சரி பண்றாரு அப்படின்றதுதான் படத்தோட கதை. கரெக்டா? 1000 ஜென்மங்கள் படம் நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. சூப்பர் ஸ்டார் நடிப்புல வெளியாகி ஒரு சூப்பர் ஹிட்டான படம் தான் இது. இந்த படத்தை தான் பல வருஷங்களுக்கு அப்புறமா சுந்தர் சி ஆட்டையை போட்டு அரண்மனை அப்படின்னு எடுத்தாரு. அரண்மனை படத்துல காமெடி செமையா ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். காமெடி கலந்து தான் ஒரு ஹாரர் பிலிமா தெரியும். ஆனா 1000 ஜென்மங்கள்ல அப்படி கிடையாது. காமெடி ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். பயங்கர த்ரில்லா போயிட்டு இருக்கும். 1978லயே அந்த படத்தை எடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திருப்பாச்சி வர்சஸ் அண்ணாத்த. அதாவது ஹீரோவோட தங்கச்சி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தங்கச்சி வாக்கப்பட்டு போகக்கூடிய ஊர்ல தங்கச்சிக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்கும். அந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஹீரோ சரி பண்ணி தங்கச்சியை நிம்மதியா வாழ வைக்கிறாரா அப்படின்றது தான் படத்தோட கதையா அமைஞ்சிருக்கும். அதுலயும் தங்கச்சிக்கு தெரியாமலேயே தங்கச்சியோட பிரச்சனைகளை சரி செய்யற விதமா ஹீரோக்கள் மாஸ் பண்ணுவாங்க. 2005ஆம் ஆண்டு விஜய் நடிப்புல வெளியான திருப்பாச்சி படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்ச படம். ஆனா 2021ல ரஜினி நடிச்ச அண்ணாத்த படம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஈவன் அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்திட்டாங்க அந்த படத்துல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சில்லுன்னு ஒரு காதல் வர்சஸ் தீரா காதல். தீரா காதல்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனது இங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் லவ்ல தோத்து போன ஹீரோ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவி குழந்தைகள் அப்படின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையில திடீர்னு ஹீரோவோட எக்ஸ் லவர் வந்து அவங்களோட வாழ்க்கையில குறுக்கிடுவாங்க. இதனால ஏற்படக்கூடிய சலசலப்பு, அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, கடைசியில ஹீரோ யார் கூட தான்ப்பா சேர்ந்தாரு அப்படின்றதா 2 படத்தோட கதையுமே. அந்த வகையில 2006ஆம் ஆண்டு வெளியான சில்லுன்னு ஒரு காதல் படம் இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேரோட ஃபேவரட் பிலிமா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த படம் எல்லார் கூடயுமே கனெக்ட் ஆயிருக்கும். அந்த படத்தை அப்படியே காப்பி பண்ணி ஜெய் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்புல தீரா காதல் அப்படின்ற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இப்படி ஒரு படம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படம் சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.